வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வீக் நம்பர் 6ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதற்கான டெஸ்ட்டு நம்ம லாஸ்ட் சண்டேல முடிச்சிருந்தது. ஸோ இதில் கேட்டிருக்க ஒவ்வொரு கொஸ்டினுமே உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேவா, ரைட். ஸோ இதற்குரிய ஆன்சர் கீ நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோஸை முழுசாக நீங்கள் பாருங்கள். நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது கண்டிப்பாக உங்களுக்குள்ள நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஷார்ட்கட் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதனால நான் நல்லா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சேன். பெரிய நம்பர் இருந்தது, ஸோ அதை நான் ஈஸியாக சிம்பிளை பண்ணேன். இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ வீடியோ ஒன் பை ஒன்னா பாருங்க. இதில் கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, சார் இதை ஷார்ட்கட் மெத்தடில் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணுற மாதிரி பண்ண முடியுமான்ட்டு. ஸோ அந்த கொஸ்டினையும் ஈஸியாக ஷார்ட்கட் மூலமா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, வாங்க ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் எப்படி டைம் சேவ் பண்ணலாம், ஆப்ஷனை வச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கலாங்கிறத ஒன் பை ஒன்னா நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அசல் ரூபாய் 12,600, ஆண்டு வட்டி வீதம் R=10%, N=2 ஆண்டுகள். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கூட்டு வட்டி டைரக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம நோட் பண்ணிடுவோம். அடுத்து எத்தனை சதவீத ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்ப்போம், 2 ஆண்டுகள். இப்போ ஒருத்தனி இதவே அப்படியே பண்ணுங்களேன். இப்போ 12,600ல் 10% என்ன, 1260. இதை நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், 0 6 12க்கு 2 பேலன்ஸ் 1, 2 4 1 5 1 2. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் கண்டிப்பாக வட்டி என்ன ஆகும், இந்த நம்பரை விட கொஞ்சம் பெரிய நம்பர் தான் இருக்கும். ஓகே, நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்ததுலேயே இன்னும் நீங்கள் சிம்பிளை பண்ணிடலாம். வர்ற நம்பரில் கண்டிப்பாக கூட்டு வட்டி இதுக்கு நியரஸ்டாக தான் இருக்கும், இதை விட கூட தானே இருக்கும். இப்போ பாருங்கள், 15,000 கண்டிப்பாக வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மொத்த அசல் அமௌண்ட்டோட இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வட்டி கிடைக்கிற அமௌண்ட்டை ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் என்ன கேட்டிருக்காங்க, ஜஸ்ட்டு அதோட வட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த அமௌண்ட் வராது. தெரிஞ்சா இப்போது 2,466 இருக்குது. நம்மளுக்கு மொதல் ஸ்டெப்லேயே 2,520க்கு மேலே வந்துருச்சு. அப்போ இதுவும் வராது. 1,386 பாருங்க, இதுவும் வராது. அப்போ இதுலேருந்தே நீங்கள் ஒரே ஸ்டெப்லே, சிங்கிள் ஸ்டெப்லே இதற்கான ஆன்சர் இதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நார்மலாக ஃபார்முலா வச்சு நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம எக்ஸாம் ஹாலில் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா குயிக்காக இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை யோசித்தா மட்டும்தான் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். மற்ற விஷயங்களும் மற்ற ப்ராப்ளமும் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். புரிஞ்சா? இதை நீங்கள் இதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், இதில் 1ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி இந்த 126 வருமா, 126 அப்படிங்கிறத இங்கே நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. அப்போது 2,520ல் 126 என்ன அப்படிங்கிற பார்ப்போம். அப்போ என்ன வரும், 2,646ங்கிற வரும். வந்துருச்சா? அப்போ ஒரே ஸ்டெப்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 3 வருஷத்துக்கானது. இதையும் நம்ம ஒரே ஷார்ட்கட்டில் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். முதல் ஸ்டெப்பில் 8,000 இருக்குது, 5%, 3 ஆண்டுகள். நம்ம எப்போ என்ன பண்ணுவோம், 3 3 1ங்கிற போடுவோம். ஆனால் முதல் ஸ்டெப்பில் எவ்வளோ வேல்யூ வருது, அதுக்கு நியரஸ்டாக ஆப்ஷன் இருக்காங்கிறத நம்ம கவனிக்கணும். இப்போ 8,000 இருக்குது. 8,000 5% என்ன, 8,000ல் ஒரு 0 கேன்சல் பண்ணால் 10%. இதில் பாதி தான் 400 அப்படிங்கிறது தான் 5%. 400 × 3 என்ன வரும், 1,200 அப்படிங்கிற வருதா? ஓகேவா? இப்போது கண்டிப்பாக ஆன்சர் பார்த்தோம்னா இதுக்கு நியரஸ்டாக இருக்க ஆப்ஷன் மட்டும்தான் நம்ம யோசிக்க முடியும். அப்போது நம்ம இங்கே அந்த 1,800 அப்படிங்கிற அளவுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? இன்னும் 1,361 இருக்குது. இப்போ நம்மளுக்கு இது 3 தான் டவுட்டில் இருக்கும். ஓகேவா? நம்ம ஆன்சர்லாம் எதையுமே நம்ம யோசிக்காம தான் 3 தான் டவுட்டில் இருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த 400ல் 3% என்ன, சாரி 5% என்ன, 400ல் 5% என்ன, 20. ஓகே, 20 × 3 60ன்னு வருதா? இப்போ இதுலேயே 1,260 அப்படிங்கிறது தான் இருக்குது. கண்டிப்பாக இதில் இருந்து 1,251 வராதுங்கிறத தெரிஞ்சு வச்சா இப்போ ரொம்பவும் டிஃப்ரென்ஸ் போகாது. ஏன்னா அடுத்து நம்ம 1ஆல் தான் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ இந்த 20ல் தான் நம்ம என்ன பண்ணுவோம், 20ல் தான் நம்ம 5% பார்ப்போம். 20ல் 5% 1 தான். வேறு முடிஞ்சா? நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன், அதனால தான் நான் ஃபாஸ்ட்டாக சிம்பிளை பண்ணுறேன். இதில் டைம் சேவ் பண்ணுறதுக்கான விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சிங்கிள் ஸ்டெப்பில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சிங்கிள் ஸ்டெப்பில் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன். நார்மல் மெத்தட் அப்படிங்கிற போது ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ட்கட்டில் 3 3 1 அப்படிங்கிறதையும் எக்ஸ்ட்ரா வேல்யூ, எக்ஸாக்டாக வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்,
ரூபாய் 20,000க்கு 15% ஆண்டு வட்டி வீதத்திற்கு 2 1/3 கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் அமௌண்ட் 20,000 நோட் பண்ணிடுறோம். 15% இங்கே கலப்பு பிணத்தில் இருக்குது 2 1/3. நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் சொல்லியிருக்கலாம். ஃபஸ்ட்டு முழு வருஷம் இந்த 2 வருஷத்துக்கான ஷார்ட்கட் நம்ம என்ன பார்ப்போம், எப்பயும் 2 வருஷம்னா 2 1. அப்போ 20,000ல் இங்கே 15% என்னன்னு பார்க்கணும். 20,000ல் 15% 10% 2,000 ப்ளஸ் அதில் பாதி தான் 5%. அப்போ 1000. அப்போ மொத்தத்துக்கு 3,000. ஸோ 3,000 நோட் பண்ணுறோம். 3,000 × 2 6,000 வரும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இப்போது இந்த 3,000ல் 15% நம்ம பார்க்கணும். ஓகேவா? சரி, 3,000ல் 15%. 3,000ல் 15% என்ன, 450. ஓகே, 300ங்கிறது 10%, அதில் பாதி 150ங்கிறது 5%, ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 450. அப்போது இங்கே 450. இப்போ என்ன வருது, 6,450 அப்படிங்கிற வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 20,000தோட இந்த 6,450 ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணினா என்ன வரும், 26,450. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா கலப்பினத்தில் வர்றத ஈஸியாக பர்சன்டேஜ் கான்செப்ட்லேயே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான். இப்போது இந்த 26,450ல் நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே இருக்க அந்த கலப்பினம் பாதி மட்டும் இருக்கா, சாரி பின்னம் மட்டும் இருக்கா, 1/3. இதை நீங்கள் 15%, வருஷத்துக்கு 15% தானே, இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 3 3 15. அப்போது அந்த 1/3 காலத்துக்கு நீங்கள் 5% மட்டும் கண்டுபிடிச்சா போதும். எதில் 5% கண்டுபிடிக்கணும், 26,450. எப்படி 5% கண்டுபிடிச்சலாம், ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிங்கன்னா இதுதான் 10%. அப்போ இதில் பாதி தானே, இதில் பார்த்தா 2ஆக டிவைட் பண்ணலாம். 2ஆக டிவைட் பண்ணால் என்ன வரும், 1, இங்கே 3, இங்கே 2, அடுத்து இங்கே 2.5. ஓகேவா? அப்போ என்ன வருது, 1,322.5. இப்போ வட்டி மட்டும் கேட்டிருக்காங்களா, ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம், இந்த 6,450 2 வருஷத்துக்கான வட்டி. இப்போ 1,322.5 இந்த 1/3 வருஷத்துக்கான வட்டி. இப்போ 0.5, அதே போல் 2ங்கிற ஒரு 2 ஆட் பண்ணுறோம் தான், 7, இங்கே 7, இங்கே 7. அப்போது 7,722.5 ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1 2 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20%, 25% எனில் 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. இப்போ இங்கே வட்டி கேட்டிருக்காங்க, ஆனால் ஒவ்வொரு டைமும் என்ன மாறுது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறுறதுனால நம்ம மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். மொத்த தொகை கண்டுபிடிக்க என்ன, இந்த அசல் வேல்யூ அப்படியே நோட் பண்ணிவிட்டு மொதல் வருஷம் 15%, அப்போ 100ஓட நம்ம ஆட் பண்ணியிருப்போம், 115/100. அடுத்து 2வது வருஷம் 20%, அப்போ 120/100. 3வது வருஷம் 25%, அப்போ 125/100. இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு மொத்த தொகை கிடைக்கும். அதில் வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? சிம்பிளை பண்ணலாமா? சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் இதை நம்ம 5ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 23/20 அப்படின்னு இருக்கும். அதே போல் இந்த வேல்யூ 0 0 அடிச்சிட்ட பின்னாடி 2ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே 6, இங்கே 5 அப்படின்னு வரும். அதுக்கு அடுத்தது இங்கே 25ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 5, இங்கே 4 அப்படின்னு வரும். அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், இப்போ 4ஆல் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 5ஆல் சிம்பிளை பண்ணலாம். 1 5 5, இங்கே 35, 3000 வருதா? ஓகேவா? இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 4ஆல் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா, இப்போ 2ஆல் சிம்பிளை பண்ணால் இந்த 2 இங்கே கேன்சல் ஆகுதா? அதுக்கப்புறம் நம்ம 2ஆல் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 1 2, இங்கே 152 300. ஓகே, அதுக்கப்புறம் 2ஆல் சிம்பிளை பண்ணலாம். கொடுத்துருக்க நம்பரை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணணும். 75ன்னு வருதா? இப்போ நம்ம மல்டிபிள் பண்ண நம்பர் என்ன, 75 23 3 × 5, 3 × 5 என்ன, 15. ஓகேவா? இப்போ 15ஆல் மல்டிபிள் பண்ணுறது லாஸ்ட்டாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். எதால் மல்டிபிள் பண்ணணும், 75 23 மல்டிபிள் பண்ணுங்கள். 3 5க்கு 5, பேலன்ஸ் 1, 21 1 22, இங்கே 10க்கு 0, பேலன்ஸ் 1, 14 1 15. ஓகேவா? அப்போ 5 2 7 1. இதைத்தான் நம்ம என்ன பண்ணணும், 15ஆல் மல்டிபிள் பண்ணணும். 15ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளானதான். இந்த வந்திருக்க நம்பரோட ஒரு 0 சேர்த்துட்டிங்கன்னா 10ஆல் மல்டிபிள் பண்ணணும். இதில் பாதி என்ன, பாதி பார்த்தோம்னா 2ஆல் டிவைட் பண்ணணுமா? 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், இங்கே 8ன்னு வரும், இங்கே 6ன்னு வரும், இங்கே 2 5. ஓகேவா? இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாவே 15ஆல் மல்டிபிள் பண்ணதுக்கு சமம். ஆட் பண்ணுங்கள். 5 7, இங்கே 8,
இங்கே 15க்கு 5 பேலன்ஸ் 1 2 25,875. இது என்ன கிடச்சிருக்கு? மொத்தத்தை தான் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? வட்டியை மட்டும் கண்டுபிடிக்கணும்னா இதை நம்ம 15,000த்தில் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் 10,875. இதுதான் கூட்டு வட்டி. புரிஞ்சுங்களா? ஸோ கூட்டு வட்டி என்ன? 10,875. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 6 மாதத்திற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 24,000த்திற்கு 1.5 ஆண்டு காலத்திற்கு 10% வட்டி விதத்தில் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் என்ன கண்டிஷன்? 6 மாதத்துக்கு ஒரு முறை. அப்போ 6 மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்னா ஹாஃப் இயர்லி. ஓகே, ஸோ ஹாஃப் இயர்லி கண்டிஷனில் இங்கே வட்டி என்னன்னு கேட்குறாங்க. இதையும் ஈஸியான ட்ரிக் மூலமாக கண்டுபிடிச்சால என்ன பண்ணணும்? நீங்கள் பிரின்சிபல் அமௌண்ட் அப்படியே நோட் பண்ணிடலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 10%. காலம் என்ன? இந்த 1.5 ஆண்டுகள். 1.5 ஆண்டு அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே நீங்கள் கலப்பினத்தில் இருக்க பின்னம் நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா 3/2ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம அரை ஆண்டுக்குரிய கண்டிஷன் என்ன பண்ணுவோம்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணணும், காலத்தை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சிம்பிளை பண்ணுங்கள் 5%. இங்கே சிம்பிளை பண்ணுங்கள் 3ன்னு கிடைக்கும். அப்போ 3ன்னு வந்தது அப்படின்னா நம்ம என்ன ஷார்ட்கட் நம்ம சொல்லியிருக்கேன் 3 3 1ன்ட்டு. இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்? 5% மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். இதில் 24,000த்தில் 5% மட்டும் கண்டுபிடிச்சி இங்கே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடலாம். 24,000த்தில் 5% என்ன? ஒரு 0 கேன்சல் பண்ணால் இதான் 10%. இதில் பாதி தானே. அப்போ என்ன வரும்? 1,200 வருமா? 1,200 × 2 3,600. ஓகேவா? 3,600. மோஸ்ட்லி 3,600க்கு நியரஸ்ட்டுங்கிற பார்த்தோம் அப்படின்னா இந்த வேல்யூ தான். ஸோ அப்போ இது ஆன்சராக வரலாம். நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணிடுங்க. அடுத்து 1,200ல் 5% பார்க்கணும். 1,200ல் 5% என்ன? 60. அப்போ 60 × 3 180. ஓகேவா? அடுத்து இந்த 60ல் 5% பார்க்கணும். ஒரு 0 கேன்சல் பண்ணால் 10. அப்போ 6 6ல் பாதி 3. அப்போது 3 அப்படிங்கிறதா. அப்போ டேரெக்டாக என்ன வந்துருச்சு? 3,783. இதுதான் அதற்கான கூட்டு வட்டின்னு நமக்கு கிடச்சிருச்சு. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 31,250க்கு ஆண்டுக்கு 16% என்ற வட்டி வீதத்தில் 9 மாத காலத்தின் காலாண்டு கூட்டு வட்டி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கண்டிஷன்? காலாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ காம்பவுண்டட் குவார்ட்டர்லி. அடுத்து என்ன இங்கே என்ன பண்ணணும்? பிரின்சிபல் அமௌண்ட் நோட் பண்ணுங்கள் 31,250. நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 16% நோட் பண்ணிடுங்க. காலம் என்ன? 9 மாதம். இப்போ 9 மாதத்தை நீங்கள் வருஷமாக மாற்றினா ஜஸ்ட்டு டிவைடில் 12 நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இப்போது காலாண்டுக்குரிய கண்டிஷனை என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க வேல்யூவில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணணும், காலத்தை நீங்கள் 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, அரையாண்டு அப்படின்னா 2 2, காலாண்டு அப்படின்னா 4ங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். சிம்பிளை பண்ணுங்கள். 1 4 4, இங்கே 3 12, 1 3 3 3 9. அப்போ இங்கேயும் 3ங்கிற காலம் தான் வருது. அப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் என்ன? 3 3 1. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சா போதும்? 1 4 4, 4 4 16. அப்போ 4% கண்டுபிடிச்சா மட்டும் போதும். இதில் இந்த 31,250ல் 4% பார்க்க போகிறோம். 1% என்ன? நீங்கள் 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சிங்க அப்படின்னா இதான் 1%. அப்போ 312.50. இதை நீங்கள் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், நம்மளுக்கு 4%ங்கிற கிடச்சிரும். அப்போது இந்த 0 4 5 20க்கு 0 பேலன்ஸ் 2, 4 2 8 8 2 10க்கு 0 பேலன்ஸ் 1. அடுத்து 1 4 4 1 5. அடுத்து முன்னாங்க 12. இப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுமா? அப்போ 2 0 போயிடும். பேலன்ஸ் இருக்குது 1,250 மட்டும்தான். இதை நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 3,750 3,750 அப்படிங்கிற கிடைக்கும். இதுலையும் நீங்கள் ஈஸியாக ஷார்ட்கட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப்லேயே ஆன்சர் கிடச்சதா? இதுக்கு நியரஸ்ட்டாக வரக்கூடியது 3,500னா 3,750 கூட கம்மி. 4,800 ரொம்ப கூட போகுது, 4,000 ரொம்ப கூட போகுது. அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நீங்கள் செக் பண்ணிடலாம். ஓகே, லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி சம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா முதல் ஸ்டெப்லேயே நீங்கள் வர அமௌண்ட்டுக்கு நியரஸ்ட்டாக எந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்து இங்கே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து என்ன பண்ணணும்? இந்த 1,250ல் எத்தனை % பார்க்கணும்? 4%. 1% என்ன? 12.50 தான் 1%. இன்ட்டு 4ன்னு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 4% கிடச்சிரும். இப்போது 12.5ன்னு வருமா? 12.5 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 25. மறுபடியும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 50ங்கிறதானே வரும் உங்களுக்கு. ஓகேவா? அப்போ 50. ஓகே, 50 × 3 150. ஓகேவா? அதுக்கடுத்து இந்த 50ல் 4% பார்க்கணும். 50ல் 1%ங்கிறது 0.5 × 4 அப்படிங்கிற போது 2ன்னு மட்டும் நிற்குமா? ஓகே, ஏன்னா 20 வரும். ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சோம் அப்படின்னா
2. ஓகேவா? அப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 2 இங்கே 0 இங்கே 9ன்னு வரும். ஓகேவா? 3902. ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம்? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயும் எப்படி ஆன்சர் நியரஸ்ட் வேல்யூ என்ன வரும் அப்படிங்கிற பார்க்கலாம். எக்ஸாக்ட் ஆன்சரும் நம்ம பார்க்கலாம். ஈஸியாக நம்ம டைம் சேவ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 7வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது தான். இது நார்மல் மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் ஒரு பாதி ஸ்டெப்பை குறைக்கிற அளவுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரிவர்ஸில் செக் பண்ண போகிறோம். ஓகே, எப்படிங்கிற நல்லா கவனிங்க. ஒரு தொகையில் கூட்டு வட்டி 16.2/3% 3 ஆண்டுகளுக்கு ரூபாய் 1270 வட்டியாக கிடைக்கிறது எனில் அதே தொகைக்கு தனி வட்டி விதத்தில் 3 ஆண்டு முடிவில் கிடைக்கும் வட்டி தொகை எவ்வளவு? ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 16.2/3%, 3 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. கிடச்சிருக்க அமௌண்ட்டு 1270 அப்படிங்கிறது வட்டி அமௌண்ட்டு. ஓகே, அதாவது கூட்டு வட்டி அமௌண்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த கூட்டு வட்டி அமௌண்ட்டுக்கு நான் ஒரு சில ட்ரிக்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ட்ரிக்கு கண்டிப்பாக இங்கே நீங்கள் யோசிப்பீங்க. ஓகேவா? ரைட், இந்த வேல்யூ வந்திருக்கு. இப்போ அடுத்து கூட்டு வட்டி அப்படிங்கிறம்போது என்ன சொல்கிறாங்க? அதே தொகைக்கு அதே தனி வட்டி வீதத்தில், ஏன்னா 3 ஆண்டுகள் இருக்குது, அதே தனி வட்டி வீதத்தில் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அப்போது இதே 16.2/3% தான் 3 ஆண்டுகள் அப்படிங்கிறதா யூஸ் பண்ணோம். இப்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. தனி வட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா அதோட சதவீதத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? கொடுத்துருக்க வட்டியையும் காலத்தையும் மல்டிபிள் பண்ணால் அதோட சதவீதம், தனி வட்டிக்குன்னு வரக்கூடிய அந்த அமௌண்ட்டோட சதவீதம் தெரிஞ்சிரும்னு சொல்லியிருக்கேனா? இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ 16/2/3 கலப்பினத்தில் இருக்குது. அது பின்னமாக மாற்றணும்னா 16 × 3 48, 48 + 2 50. அப்போ 50/3 அப்படிங்கிறது தான் இதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ காலத்தை நம்ம 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 3 அடி ஆயிடுச்சு அப்படின்னா 50% அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வட்டியாக கிடைக்கும். அதாவது அசல் அமௌண்ட்டில் 50%. ஒரு வருஷத்துக்கு 16.2/3% இருந்து 3 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுறாங்கன்னா தனி வட்டியோட பர்சன்டேஜ் 50% இருக்கும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சா? ஓகேவா? இப்போது நல்லா கவனிங்க. கேள்வி கேட்டிருக்கிறது என்ன? அந்த தனி வட்டியோட அமௌண்ட்டு தானே கேட்குறாங்க. தனி வட்டியோட அமௌண்ட்டு தான் கேட்குறாங்க. அப்போது அந்த அமௌண்ட்டு கண்டிப்பாக எத்தனை பர்சன்டேஜாக இருக்கும்? 50% தான் இருக்கும். இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் இந்த தனி வட்டி தான் இருக்குது அப்படின்னா இதுவும் இது அசலோட 50% தான். இதுவும் அசலோட 50% தான். அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து அசலோட 50% தான். இப்போ கூட்டு வட்டியாகவே இருந்தால் என்ன? அசல் வேல்யூ தெரிஞ்சுன்னா போதும். நம்ம இந்த பர்சன்டேஜ், இந்த காலம், இதற்குரிய ட்ரிக்கை நம்ம அப்ளை பண்ணலாம் தானே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒருவேளை ஆப்ஷன் ஏ 1080ங்கிறது தனி வட்டியோட 50% இருந்தது அப்படின்னா 100% என்ன பிரின்சிபல் அமௌண்ட் என்ன வரும்? நல்லா புரிஞ்சுங்களா நான் சொன்னது? நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஸ்மார்ட்டாக யோசிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ரிஸ்க் இல்லாமல் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா? அப்போது ஆப்ஷன் ஏங்கிறது 1080 50% இருந்தால் 100% என்ன இருக்கும்? இன்ட்டு 2 தானே. அப்போது 2160 அப்படிங்கிறதான் பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருக்கலாம். ஓகேவா? இருக்கலாம் அப்படிங்கிறதான் நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 2160 இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு தானே கூட்டு வட்டிக்கான பிரின்சிபல் அமௌண்ட்டாகவும் இருக்கும். ஓகேவா? அப்போது 2160 பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருந்து 16.2/3% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 3 வருஷம். இதற்கான வட்டி என்ன கிடைக்கணும்? 1270 கிடைக்கும். இது கிடச்சிருச்சு அப்படின்னாவே இந்த 2160 அப்படிங்கிறது கரெக்டு. அதில் 50% 1080ங்கிறதும் கரெக்டு. புரிஞ்சுங்களா? ஸோ ஸ்மார்ட்டாக நீங்கள் நார்மல் மெத்தட் அப்படின்னா உங்களுக்கு பெரிய பெரிய நம்பரை சிம்பிளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது அப்படிங்கிற போது இப்போ இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்? நல்லா செக் பண்ணி பாருங்கள். 2160ல் எத்தனை பர்சன்டேஜ் பார்க்கணும்? 50/3% பார்க்கணுமா? இப்போ 50/3% நீங்கள் எப்படி மாற்றணும் அப்படின்னா 2160 50 ÷ 3 × 100 இப்படி தானே நீங்கள் மாற்றுவீங்க. ஓகே, 3 × 100 இதுதான் நம்ம மாற்றுவோம். பர்சன்டேஜில் இருக்குன்னா இதான் மாற்றுவோம். நான் சொல்லி கொடுத்த எல்லா விதமான பேசிக்ஸும் பர்சன்டேஜுக்குரிய பேசிக்ஸ் எல்லாமே இங்கே யூஸ் ஆகுதான். சாரி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இதை சிம்பிளை பண்ணலாமா? சிம்பிளை பண்ணால் இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 இதையும் நம்ம சிம்பிளை பண்ணிட்டோம். மீதி இருக்கிறது நம்பர் என்ன?
216 × 5 / 3. நீங்கள் இதை எதையுமே மல்டிபிள் பண்ண வேணாம், இந்த கண்டிஷன்லேயே வச்சுருங்க. இப்போ நம்ம இது கிடைச்ச வேல்யூவில் 3 வருஷத்துக்கான ஷார்ட்கட் என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு 3ஆல் மல்டிபிள் பண்ணுவோம், அடுத்து 3ஆல் மல்டிபிள் பண்ணுவோம், அடுத்து 1ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். இந்த ஷார்ட்கட் தானே யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கூட்டு வட்டி எவ்வளோ கிடைக்கணும்? இவங்க சொல்லியிருக்க அந்த கூட்டு வட்டிக்குரிய அமௌண்ட்டு 1270 கிடைக்கணும். 1270 ஈஸியாக நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ இந்த மூணை அடிச்சு கொடுத்துருங்க. ஏன்னா மல்டிபிள் தான் பண்ணுறோம். இந்த மூணை அடிச்சு கொடுத்தா 216 × 5 ஆரஞ்சா 30க்கு 0 பேலன்ஸ் 3. அடுத்து ஓரஞ்சு 5 5 + 3 8ன்னு இருக்கும். அடுத்து ஈரஞ்சா 10. ஓகேங்களா? ஸோ 1080 அப்படிங்கிறது கிடைக்கும். எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு கரெக்டான ஆன்சருக்கான ஒரு க்ளூ தான். எப்பயுமே இந்த மாதிரி கூட்டு வட்டியில் 1% கொடுத்துட்டு அடுத்த தனி வட்டியில் அதே காலத்துக்கு அதே பர்சன்டேஜுக்கு என்ன அமௌண்ட்டு கேட்டாங்கன்னா மொதல் ஸ்டெப் எப்பயுமே சேமாக வரும். ஏன்னா மொதல் வருஷம் தானே, அப்போ மொதல் வருஷத்துக்கு தனி வட்டியும் வட்டியோட அமௌண்ட்டும் சேம் தான், கூட்டு வட்டியோட அமௌண்ட்டும் சேம் தான். அடுத்தடுத்த வருஷங்களில் தான் நம்ம மாறும். இந்த கண்டிஷன் வந்துருச்சு அப்படின்னாவே இதுதான் அதற்கான சரியான ஆன்சராக வரும். ஏன்னா இங்கே 1080ங்கிறதுக்கு வருதுல, அப்போ இதுதான் அதற்கான சரியான ஆன்சராக வரும் அப்படிங்கிறத 100% வேற நீங்கள் நோட் பண்ண புரிஞ்சுங்களா? ரைட். ஸோ இப்போ இதில் நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். 1270 எங்கே கரெக்டாக வருதா அப்படின்ட்டு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இந்த 216 × 5 / 3 இதுதானே வந்துட்டு இங்கே கிடச்சிருக்க வேல்யூ. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப்புக்கு 50/300 அடுத்த பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? முழு நம்பராக இருந்தால் என்ன பண்ணுவோம்? இங்கே கிடச்சிருக்க முழு நம்பரை அடுத்தடுத்த பர்சன்டேஜில் பண்ணுவோம். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அந்த கலப்பினத்தில் வந்ததுனால இப்படியே நோட் பண்ணுறோம். இப்போ இதில் சிம்பிளை பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம பண்ணுவோம். இதில் எப்படி நம்ம நோட் பண்ணலாம்? இந்த 2 0 இந்த 1 0 சாரி இங்கே இருக்க 1 0 இங்கே இருக்க 1 0 கேன்சல் ஆயிரும். அடுத்து என்ன பண்ணலாம்? 5ஆல் அடிச்சு கொடுத்தா ஓரஞ்சு 5, இங்கே ஆரஞ்சா 30. அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்? 3ஆல் சிம்பிளை பண்ணலாம். 3ஆல் சிம்பிளை பண்ணால் இங்கே 3, இங்கே 7 3 21 பேலன்ஸு 3ஆல் சிம்பிளை பண்ணுறோம்ல, இங்கே 2. ஓகேங்களா? 7 3 21, இங்கே 2. ஓகேவா? அடுத்து 2ஆல் சிம்பிளை பண்ணால் ஓரன் 2, இங்கே 2 6 12னா 6 36ன்னு இருக்கும். இப்போ இந்த நம்பரையும் நீங்கள் முழுசாக நீங்கள் மல்டிபிள் பண்ண வேணாம், சிம்பிளை பண்ண வேணாம். 36 × 5 டிவைடில் என்ன இருக்குது? இந்த 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ டிவைடில் 3. இந்த நம்பரையும் இதையும் நம்ம 3 மல்டிபிள் பண்ணுவோமா? மல்டிபிள் பண்ணால் என்ன கேன்சல் ஆகும்? இந்த 3 கேன்சல் ஆயிரும். அப்போ 36 × 5 36 × 5 பாருங்கள், 150 + 30 180. ஓகேங்களா? 180. இப்போது இந்த வேல்யூவில் தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்த ஸ்டெப் என்ன? இதில் அதாவது 36 × 5/3 அதான் நம்ம போட்டிருந்தோம். 36 × 5/3 இதில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்? 50/300 அடுத்த பர்சன்டேஜ் தான் 1க்கு மல்டிபிள் பண்ண வேண்டிய அந்த நம்பரை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த 0 இந்த 0. அதுக்கு அடுத்தது ஓரஞ்சு 5 ஆரஞ்சா 30 ஓரார் 6, இங்கே 6 6 36 1 3 3 2 3 6. மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் என்ன? 2 × 5 2 × 5 என்ன? 10 10 × 1 10 தான். இப்போ இங்கே கிடச்சிருக்க நம்பர் எல்லாத்தையும் கூட்டுங்க, 0 வரும். அடுத்து 8 8 16 + 1 17க்கு 7 பேலன்ஸ் 1, இங்கே 2ன்னு வரும். இந்த 1 அப்படியே தான் இருக்கும். அப்போ 1270 நம்மளுக்கு கிடச்சிருச்சா? எந்த அமௌண்ட்டில் கிடச்சது? இந்த 2160 பிரின்சிபல் அமௌண்ட்டில் தான் கிடச்சது. அப்போ இதில் இருந்து கிடச்சது? இந்த 1080லேருந்து கிடச்சது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிடலாம். இப்போது அடுத்த ஒரு கொஸ்டின் வரும். என்ன அப்படின்னா, சார் நீங்கள் முதல் ஆப்ஷன் கரெக்டாக இருந்ததுனால உங்களுக்கு ஒர்க்கு முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறோம். ஒருவேளை ஆப்ஷன் டி இந்த மாதிரி வந்ததுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். நம்ம செக் பண்ண போகிறது மொதல் நம்பரு இந்த மாதிரி தான் நம்ம செக் பண்ண போகிறோம். மொதல் நம்பர் செக் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஆப்ஷனை கவனிங்க. ஒருவேளை 1080ங்கிறது நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய வேல்யூவோட பெரிய நம்பராக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதை விட சிறிய நம்பர் தானே வரும். சிறிய நம்பர்னால் 1070 நம்ம யோசிக்கலாம். அதே போல் 1000 அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கலாம். ஓகேவா? இதில் நம்மளுக்கு 2000ங்கிற பிரின்சிபல் அமௌண்ட்னாவே குயிக்காக, அதாவது இந்த மாதிரி வர்றதில் ரவுண்டாக தான் வர வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? அப்போது இந்த மாதிரி 2000 வர்ற வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த ஒரு ஸ்டெப் நம்ம பண்ணிக்கலாம். 1000ங்கிறத நம்ம இதே போல் அந்த பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்கலாம். அடுத்து இப்போ 1080 பெரிய நம்பர் அப்படின்னா கண்டிப்பாக அது சிறிய நம்பர் தானே நான் சொல்லியிருக்கேன். 1070 அப்படிங்கிறது வரலாம்.
ஒருவேளை 1080ங்கிற வேல்யூவே கம்மியாக வந்தது அப்படின்னா, ரொம்ப சிறிய வேல்யூவாக வந்துச்சு அப்படின்னா, ரொம்ப சிறிய வேல்யூவாக வந்துச்சு அப்படின்னா இதை விட கண்டிப்பாக பெரிய நம்பர் தானே இருக்கும். அப்போ ஒர்க் அவுட் பண்ணாமலே இந்த 1090 அப்படிங்கிறத அதற்கான கரெக்டான ஆன்சர் கெஸ் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா நம்ம முதல் எடுத்தோடனே இந்த நம்பரை வச்சு இதை விட சின்ன நம்பரை வச்சு நம்ம பார்த்துட்டோம். அப்போ இதுவே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்ன வரணும், இதை விட கொஞ்சம் அதிக அமௌண்ட்டாக வரணும் அப்படின்னு தெரிஞ்சு 1090 அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நல்லா, ஏன்னா இந்த ஒரு கொஸ்டின் உங்களை ரொம்பவே யோசிக்க வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம எப்படி நம்ம ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இப்போ எக்ஸாம் காலில் இந்த ஒரு கொஸ்டின், ஏன்னா இது டிஎன்பிசி 2022 கேட்டது. நானாக சும்மா அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணணும்னு நான் கேட்கல. டிஎன்பிசியில் இப்போ கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸாம் காலில் இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறோம்? ஸோ அதை பயந்துட்டு இல்லாமல் குயிக்காக நம்ம அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் நார்மல் மெத்தடில் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதுக்கு டைம் எடுக்குந்தா. ஸோ இது கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம தெரிஞ்சதுனால, மெத்தட்ஸ் தெரிஞ்சதுனால ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ஓகேங்களா? ரைட், அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கூட்டும் முறையில் ராகுல் 8000ஐ 18 மாதங்களுக்கு 10% ஆண்டு வட்டி வீதம் கொடுப்பை முதலீடு செய்தார். அவர் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? இங்கேயும் கூட்டு வட்டி தான் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ண போகிறோம்? டேரெக்டாக கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு 8000 10% 18 மாதம். ஓகேவா? இப்போது என்ன பண்ண போகிறோம்? அரையாண்டு அப்படிங்கிற கண்டிஷனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். இந்த 18 மாதம் கொடுத்தனால இங்கே 18/12ன்னு போட்டுட்டு 2ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க. இப்போ ஆக்சுவலாக இது 6ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 2ன்னு வரும், இங்கே 3ன்னு வரும். அப்போ இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும். 3ங்கிறது தான் இதற்கான காலம். அப்போது இங்கே 2ஆல் அடிச்சு கொடுத்தா எத்தனை %? 5%. அப்போ 3, 3, 1 இந்த நம்பர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 2000ல் 5% என்ன? 2000ல் 5% என்ன? 400. ஓகே, அப்போ 400 × 3 1200. அப்போ கண்டிப்பாக இதுக்கு நியரஸ்ட்டாக தான் வரும். ஆப்ஷன் ஏ வராது, ஆப்ஷன் பி வராதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒன்று ஆப்ஷன் சியாக இருக்கலாம் அல்லது ஆப்ஷன் டியாக இருக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக ஆப்ஷன் டி தான். ஏன்னா இங்கே லாஸ்ட்டில் 1ன்னு இருக்குது. கண்டிப்பாக இது முழு நம்பராக வராது. ஓகே, இப்போ அடுத்து செக் பண்ணிடலாம். 400ல் 5% நம்ம பார்க்கணும். 400ல் 5% என்ன? 20. அப்போ 20 × 3 60. ஓகே, அடுத்து 20ல் 5% 1. அப்போ 1 × 1 1. இதுலேயே 1261ன்னு கிடச்சிருச்சு. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு மரத்தின் தற்போதைய உயரம் 847 சென்டிமீட்டர். அது ஆண்டுக்கு 10% வளர்கிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு முன் அதன் உயரத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க டேட்டாவில் அந்த 2 ஆண்டுகளுக்கு முன் பின் இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா கரெக்டாக கவனம் பார்க்கணும். இப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு அளவு இருந்ததுன்னு தெரியாது, அதை நம்ம பிரின்சிபலாக எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்கள். இப்போது ஒவ்வொரு வருஷம் 10% வளருதா? அப்போ மொதல் வருஷம் 10% வளர்ந்துச்சு அப்படின்னா 100ஓட நம்ம ஆட் பண்ணுவோம். 110/100. அடுத்து 2வது வருஷம், ஏன்னா 2 வருஷம் தானே, 2வது வருஷமும் அது 10% வளருது. அப்போ 110/100. இப்போல்லாம் ஒரு 2 வருஷத்துக்கு அந்த 10% 10% வளர்ந்த பின்னாடி தான் இப்போ நிற்கிறது. எப்படி நிற்குது? இந்த 847 நிற்குது. ஏன்னா தற்போதைய உயரம் சொல்கிறாங்கல்ல. அப்போ கரெக்டாக இந்த வார்த்தையை எது மொத்த தொகை, எது பிரின்சிபல் வேல்யூ அப்படிங்கிறத கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியணும். இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணலாமா? சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம், இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 11ஆலே அடித்து கொடுக்கலாம். 11ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ஒரு 11 இங்கே 7 11 77, பேலன்ஸ் 7 இருக்கும். அப்போ இங்கே ஒரு 7 இருக்குது. 77னா அகைன் 77ன்னு வரும். ஓகே, அடுத்து ஒரு 11 7 11 77. இப்போ மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் என்ன? 100 10 × 10 100ங்கிறதுக்கு டிவைடில் இருக்கும். ஈக்குவல் அந்த சைட் போகும்போது 7 × 100 700. இதுதான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஈஸியாக ஆப்ஷன் மெத்தட்லேயே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். 4% ஆண்டு வட்டி விதப்படி 2 ஆண்டுகளில் 1632 கூட்டு வட்டி தரும் அசல் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஆக்சுவலாக ஷார்ட்கட்டில் 2 ஆண்டுகள் அப்படிங்கிறம்போது 2 1 அப்படின்னு நோட் பண்ணிவிட்டு இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4 தானே. அப்போ கொடுத்துருக்க பிரின்சிபல் அமௌண்ட்டில் 4% கண்டுபிடிச்சி இங்கே நம்ம நோட் பண்ணுவோம். இதில் 4% பார்த்து இங்கே நம்ம நோட் பண்ணி இதை ரெண்டையும் எப்போதாவது மல்டிபிள் பண்ணிவிட்டு இங்கே வேல்யூ கூட்டுவோம். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? இந்த 1632க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? இப்போ சிங்கிள் ஸ்டெப்பில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் என்ன பண்ணணும்? பிரின்சிபல் அமௌண்ட் ஒருவேளை 20,000 இருந்தது அப்படின்னா
20,000ல் 4% நீங்கள் பார்க்கணும். 20,000ல் 4% என்ன? 1%ங்கிறது 200 இன்ட்டு 4 800ன்னு வருமா? இப்போ 800 இன்ட்டு 2 தான் 1600. மோஸ்ட்லி வட்டிக்கு நியரஸ்டாகவே இருக்குது. அப்போது இதுதான் இதற்கான பிரின்சிபல் அப்படின்னு நோட் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் ஆப்ஷன் பி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 30,000 இருக்கா, இதில் 4% என்ன? 1%ங்கிறது 300. 300 இன்ட்டு 4 என்ன வரும்? 12. 1200ன்னு வந்துடும். இந்த 1200 தான் நீங்கள் என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கேயே 2000 சம்திங் போயிருதா? 2400ன்னு வந்துடுதா? நம்மளுக்கு தேவை வட்டி எவ்வளோ வரணும்? 1632 தான் வரணும். ஆனால் இங்கே 2400 வருது. அப்போ இந்த ஆப்ஷன், அதாவது ஆப்ஷன் பி வராதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆப்ஷன் சி 25 அப்படின்னு பார்க்கும்போது, 25,000 பார்க்கும்போது 1% என்ன? 250 இன்ட்டு 4 என்ன வரும்? 1000 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? அப்போது 4% 1000த்தை நம்ம என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் 2000க்கு மேலே போயிருதா? நம்மளுக்கு தேவை 1632 தானே. அப்போ இதுவும் வராது. 25,000மே வரலை அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே 35,000ங்கிறது வர வாய்ப்பே கிடையாது. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஈஸியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, பர்சன்டேஜில் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக மாறும். ஓகேவா? நீங்கள் அடுத்த லெவலுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் பேசிக் லெவலில் இருந்து அடுத்த லெவலுக்கு வந்துட்டீங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஈஸியாக டைம் சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு தொலைக்காட்சி வாங்கிய விலையிலிருந்து ஒவ்வொரு வருடமும் 10% குறைகிறது. அத்தொலைக்காட்சியின் தற்போதைய மதிப்பு 83,835 எனில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கிய விலை என்ன? இந்த கொஸ்டின் கேட்குறாங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்? கொடுத்துருக்க கொஸ்டின் நல்லா கவனிங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவுக்கு வாங்கினாங்க தெரியாது, அதுதான் பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆகுது? 10% குறையுது. அப்போ 10% குறைஞ்சி அப்படின்னா 100லேருந்து 10 குறைக்கணுமா? 90. 90/100 இது மொதல் வருஷம். அதே போல் அடுத்த வருஷம் 10 குறையுது. அடுத்து 90/100 இது 2வது வருஷம். அடுத்தும் 90/100 இது 3வது வருஷம். இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷம் 10 குறைஞ்சு 3 வருஷத்து முடிவில் எவ்வளோ கிடைக்குது? 83,835ன்னு கிடைக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இதை சிம்ப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிறது கிடைக்கும். எப்படி சிம்ப்ளை பண்ணலாம்? ஸோ இந்த 0 இதெல்லாம் வந்துட்டு நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் 9ஆல் நம்ம சிம்ப்ளை பண்ணலாம். 9ஆல் சிம்ப்ளை பண்ணுங்கள். இப்போ 9 இங்கே 9 81 பேலன்ஸ் என்ன வரும்? 28னா 27 27லாம் பேலன்ஸ் 1 28ல் 27 நிமிஷம் பேலன்ஸ் 1 13னா அங்கேயும் ஒரே ஒரு 9 இருக்குது, பேலன்ஸ் 4 ஒரு 45 அப்படின்னா 9×5 45. ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்தது 9ஆல் சிம்ப்ளை பண்ணலாம். 9 இங்கேயும் 9 பேலன்ஸ் என்ன இருக்குது? 3. அப்போ 3ல் 9 அடங்காது. அப்போ ஒரு 0 சேர்த்து 31 எடுத்துக்கிறோம். 31ல் என்ன? 27. ஓகே 27. இப்போ 27 பண்ணால் பேலன்ஸ் 4. அப்போது இங்கே 45ன்னு வரும்போது 9×5 45. மறுபடியும் நம்ம 9ஆல் சிம்ப்ளை பண்ணலாம். 9 பேலன்ஸ் என்ன இருக்குது? 1 13ன்னு இருந்துச்சுன்னா அங்கேயும் 9 பேலன்ஸ் 4. அப்போது 45னா 9×5 45. ஓகே இங்கே 115ன்னு வந்துருச்சா? 115ஓட இங்கே இருக்க இந்த 0 இந்த 0 இதை மட்டும் நீங்கள் அங்கே சேர்த்துட்டிங்கனாவே போதும். அப்போ என்ன வரும்? 1,15,000 வருமா? ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 23 அதாவது 2,38,765 இருந்தது எனில் 2020ஆம் ஆண்டின் மக்கள் தொகை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் விட ரொம்ப கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாக இருக்க சம்னா இந்த சம்ங்கிறதா இருக்கும். ஓகேவா? இதை நான் இன்னொரு மெத்தடில் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது மூலயமா கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஓகேவா? என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் என்ன இருந்தது? ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 23 8 7 6 5ன்னு இருந்தது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 6% நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 6% எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? இப்போ 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சோம் அப்படின்னா இதுதான் 1% சொல்லியிருக்கேன். அப்போ 2 3 8 7.65 இன்ட்டு நீங்கள் 6ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இதான் மொதல் வருஷத்துக்கான கூடுதல் வேல்யூ. 6×5 30க்கு 0. அடுத்த பேலன்ஸ் 3 வருமா? இப்போ 6 36 36 3 39. ஓகேவா? அதுக்கு 39க்கு 9 பேலன்ஸ் 3. அடுத்து 6 7
42 3 45க்கு 5 பேலன்ஸ் 4. அடுத்தது 6 8 48 4 52க்கு 2 பேலன்ஸ் 5. அடுத்தது 6 3 18 18 3 18 5 23க்கு 3 பேலன்ஸ் 2. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 6 2 12 12 2 14. இங்கே நம்ம என்ன பண்ணணும், 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கணும்ல. அப்போ 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சோம் அப்படின்னா இதுதான் மொதல் டைம் வளர்ந்துருக்க வேல்யூ. ஓகேவா? மொதல் டைம் அதிகரிச்சிருக்க வேல்யூ. இப்போ இந்த வேல்யூவை ஆல்ரெடி இருந்த பிரின்சிபல் அமௌண்ட்டோட ஆட் பண்ணிக்கோங்க. என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? ஏன்னா ஒவ்வொன்று நம்ம செக் பண்ணி தான் நான் என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 3 8 7 6 5 இங்கே 0.90 5 2 3 4 1. ஓகே, ஆட் பண்ணுங்கள். இப்போ 0.90 அப்படியே தான் இருக்கும். இங்கே 10 பேலன்ஸ் 1, அப்போது 7 9ன்னு வரும். அதுக்கு அடுத்தது இங்கே 10க்கு 0 பேலன்ஸ் 1, இங்கே 12 1 13க்கு 3 பேலன்ஸ் 1, இங்கே 5 2. ஓகே, ஸோ இந்த வேல்யூவாக மாறிடுச்சு. என்ன வேல்யூ? 2 5 3 0 9 0 9 0 அப்படிங்கிறது மாறிடுச்சு பாயிண்ட்டுக்கு அப்புறம். ஓகே, இப்போ இதில் நம்ம 2வது வருஷத்துக்கு இப்போ இது வந்து 2019க்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து 2020க்கு இதில் 6% நம்ம பார்க்கணும். இதில் 6% எப்படின்னு பார்க்கலாம். இங்கேயும் ஏற்கனவே இருக்க பாயிண்டில் 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வந்துச்சு அப்படின்னா இதான் 1%. அப்போ 2 5 3 0.9090ன்னு இருக்கும். இதை நீங்கள் 6ஆல் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா அந்த 2020ல் எவ்வளோ அதிகரிச்சிச்சுங்கிறது தெரிஞ்சிடும். மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ இங்கே 0ங்கிறதா வரும். அடுத்து 6 9 54க்கு 4 பேலன்ஸ் 5, இங்கே 0 இருக்கனால அந்த 5 அப்படியே வந்துடும். மறுபடியும் 6 54க்கு 4 பேலன்ஸ் 5 நிற்கும். ஓகேவா? இப்போ இங்கே 0 இருக்கனால அந்த 5 இங்கே வந்துடும். ஓகேவா? அதுக்கடுத்து 3000 18க்கு 8 பேலன்ஸ் 1. அடுத்து 5000 30 30 1 31க்கு 1 பேலன்ஸ் 3. அடுத்தது 6 2 12 3 15. ஓகேவா? இந்த வேல்யூ அப்போ 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுமா? ஏன்னா இங்கே இருக்குது 4 டிஜிட். அப்போ 4 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா இந்த வேல்யூ வரும். என்ன வேல்யூ? 15 1 8 5.4540ன்னு வரும். இதை தான் ஏற்கனவே இருந்த அளவு என்ன? இந்த வேல்யூ தானே. ஸோ இதில் இருந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். 0.90 இங்கே நோட் பண்ணிடுவோம். அதுக்கடுத்தது 0 9 0 3 5 2. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கே 0 4 இங்கே 5 இங்கே 13ன்னு வருமா? 13க்கு 3 பேலன்ஸ் 1. அப்போ இங்கே என்ன வரும்? இந்த 1 இருந்துச்சுன்னா 6. அதுக்கு அடுத்தது இங்கே 17க்கு 7 பேலன்ஸ் 1, இங்கே 1 அப்படின்னா இங்கே 2ன்னு வரும். ஓகேவா? அதுக்கடுத்து இங்கே 8 வரும், இங்கே 6 இங்கே 2ன்னு வரும். இதில் 2 6 8 2 7 6 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ நம்ம பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கிறது இருக்குது. நம்ம இந்த நம்பரை நம்ம நார்மல் மெத்தடில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா என்ன தான் அடித்து கொடுத்தாலும் ஒரு பெரிய நம்பராகவே நிற்கும். அங்கேயும் நம்மளுக்கு நிறையா ஒர்க்குன்னு வந்துடும். அப்போ இதுக்கு நம்ம அந்த பர்சன்டேஜ் நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ 6% அதிகரிக்குது அப்படின்னா 2 வருஷத்தில் மொதல் வருஷம் 6% கண்டுபிடிச்சி ஏற்கனவே இந்த பிரின்சிபலோட ஆட் பண்ணுறோம். அடுத்து 2வது வருஷம் 6% கண்டுபிடிச்சி அதில் அந்த கிடச்சிருக்க மொத்த வேல்யூலேருந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணாவே நம்மளுக்கு தேவையான மொத்த டோட்டல் வேல்யூங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஒர்க் அவுட் பண்ணோம். இதில் கஷ்டமான ப்ராப்ளமாக நீங்கள் கொடுத்துருங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். இந்த ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் தெரிய முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட ரூபாய் 12,000 தொகையானது 5ஆம் வருட முடிவில் 2 மடங்காக அதிகரிக்கிறது எனில் அந்த தொகை 20ஆம் வருட முடிவில் எவ்வளோ அதிகரிக்கும்? இதுக்கு நான் ஆக்சுவலாக ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் ஒருத்தனையும் பிரின்சிபல் அமௌண்ட்டுன்னு பார்க்காம ஃபஸ்ட்டு 5 வருஷத்தில் எத்தனை மடங்காக மாறுது? 2 மடங்காக மாறுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 20ஆம் வருடம் முடிவில், ஓகே, 20ஆம் வருடம் முடிவில் எத்தனை மடங்காகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். இப்போது என்ன ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன்? 5ஓட நீங்கள் எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 20 கிடைக்கும்? 4. அந்த 4 தான் இங்கே பவரில் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போ 2/4 என்ன வரும்? 16 வரும். அப்போ கொடுத்துருக்க பிரின்சிபல் அமௌண்ட்டு 16 மடங்காக மாறிடும். அப்போ கொடுத்துருக்க பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? 12,000 தானே? எஸ், இந்த 12,000ங்கிறது
16 மடங்காக மாறும்னா 16ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ 16ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? இப்போது 6 2 12க்கு 2 பேலன்ஸு 1, இங்கே 1 6 6 1 7. ஓகே, அடுத்தது 1 2 2 1 1. அப்போ 192ன்னு வருமா? 192 இந்த 000 அப்படிங்கிற வரும். அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 14வது கொஸ்டின் பாருங்கள். இது ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே மாடல், அதே கொஸ்டின் தான். போன கொஸ்டினில், அதாவது இது எந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் என்ன? கொஸ்டின் நம்பர் கொஸ்டின் நம்பர் 8. அரையாண்டுக்கு ஒரு முறை கண்டிஷன் தான். 8000 அசல் அமௌண்ட்டு, 18 மாதம், 10% ஆண்டு வட்டியில் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருந்தாங்க. நம்ம 1261 கண்டுபிடிச்சிருந்தோம். ஓகேவா? இப்போ இதே இதிலே இந்த 14வது கொஸ்டினில் என்ன பண்ணுறாங்க? இதே கண்டிஷனில் மொத்த தொகை என்ன அப்படிங்க, இறுதி கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த 8000லேருந்து அதே இதில் வட்டி கண்டுபிடிச்சோம்ல, அதே மெத்தட்லேயே கண்டுபிடிக்கிறோம். 1261 கிடைக்கும். இதை நம்ம ஆட் பண்ணோம்னாவே மொத்த தொகை. அப்போ இதை ஆட் பண்ண அப்படின்னா வரும் 9261 கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 1 லட்சம் ஆக இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 5% குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுவோம்? 1 லட்சங்கிற பிரின்சிபல் அமௌண்ட் நோட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு வருஷம் 5 குறையுதா? அப்போ இங்கே 95/100 நோட் பண்ணுவோமா? அதுக்கு அடுத்து இங்கேயும் 95/100 2வது வருஷம். ஓகேவா? இப்போ இதை சிம்பிளை பண்ணணும். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இனி நம்ம மல்டிபிள் பண்ண நம்பர் இந்த 10ஓட 95 × 95. ஓகே, 95 × 95க்கு 2 ட்ரிக்கு இருக்குதான். நம்ம 5 எண்டிங் ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 95 ஸ்கொயர். இப்போ எப்பயுமே 5ல் முடிகிறது, 25ல் தான் முடியும். ஓகேவா? இப்போ அடுத்து 9ஓட ஒரு நம்பர், அடுத்த நம்பர் என்ன? 10. 9ஐயும் 10ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள், உங்களுக்கு 90ன்னு கிடைக்கும். இதுதான் 95ஐயும் 95ஐயும் மல்டிபிள் பண்ணதுக்கு சமம். வேலை முடிஞ்சா? இப்போ இதை 10ஆல் மல்டிபிள் பண்ணணும். 10ஆல் மல்டிபிள் என்ன பண்ணணும்? ஒரே ஒரு 0 மட்டும் சேர்த்துடணும். வேலை முடிஞ்சு. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். முடிஞ்சா? ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆக்சுவலாக வந்துட்டு ஆப்ஷன் பியும் இதே வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி ஆர் சி நீ எது நோட் பண்ணாலும் அது உங்களுக்கு கரெக்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு வகை பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், 2வது 1 மணி நேரத்தில் 8% வளர்ச்சியும், வளர்ச்சி குன்றியும். ஓகே, 2வது 1 மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், 3வது 1 மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும், முதல்ல அது எண்ணிக்கை 10,000 இருந்தது எனில் 3 மணி நேரத்துக்கு பிறகு அது எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப அதிகமாகவே இந்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ அளவு இருந்தது? 10,000. முதல் 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சி, அப்போ 105/100. 2வது டைம் 8% வளர்ச்சி குன்றி, அப்போ 100ஓட 8 குறைக்கணும், 92/100. அடுத்து 10% வளர்ச்சி, அப்போ 110/100. இதை சிம்பிளை பண்ணலாமா? இங்கே இருக்க 2 0, இங்கே இருக்க 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 0வையும் இந்த 2 0வையும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிரும். அடுத்து இங்கே இருக்கிற இன்னொரு ஒரு 0வும், அதாவது 5ஆல் அடிச்சு கொடுக்கலாமா? 5ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 2 வரும், இங்கே 21 வரும். அடுத்து 2ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 1 2 2, இங்கே 4 2 8, பேலன்ஸ் 1, 12னா 6 2 12. இப்போ மல்டிபிள் பண்ண நம்பர் என்ன? 21, அடுத்து 11. ஓகே, 21 × 46 × 11 தான். ஃபஸ்ட் நீங்கள் 21ஐயும் 46ஐயும் மல்டிபிள் பண்ணிடுங்க. 1 6 6, 2 12, 1 நாள் 4, 2 நாள் 8. ஓகேங்களா? ரைட். ஆட் பண்ணோம் அப்படின்னா 6 6 9. இப்போ இந்த 9 6 6ங்கிறதான் நம்ம 11ஆல் மல்டிபிள் பண்ணோம். 14ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். அந்த டைம் இந்த நம்பர் அப்படியே போட்டுருங்க. அதுக்கு ஒரு டிஜிட் தள்ளி இதே நம்பரை நோட் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்கள். 12க்கு 2, பேலன்ஸ் 1, 16க்கு 6, பேலன்ஸ் 1, அப்போ 10. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அசல் ரூபாய் 3000, ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி விதப்படி 3993 ஆக எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஆண்டுகள் கான்செப்ட் கேட்டாங்க அப்படின்னா மொத்த தொகை மேலே நோட் பண்ணணும், பிரின்சிபல் வேலை கீழே நோட் பண்ணணும். இது 2 ஒரு ட்ரிக் இருக்குன்னு சொல்லியிருக்கேனா. அப்போது 3993 டிவைடட் பை 3000 அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போது
இதை நீங்கள் சிம்பிளை பண்ணும்போது இது ஸ்கொயர் நம்பராக க்யூப் நம்பராக கண்டுபிடிச்சிங்கனாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். என்ன பண்ணலாம், 3ஆல் சிம்பிளை பண்ணால் கீழே 1000ன்னு வரும். இங்கே 1 3 3 350 350 1 3 3. அப்போது 1311ங்கிறது 11ஓட க்யூப் வேல்யூ, 1000 அப்படிங்கிறது 10ஓட க்யூப் வேல்யூ. அப்போ க்யூப்னு வந்துச்சு. அப்போ அந்த பவர் என்ன இருக்கோ அதான் ஆண்டு. ஓகே, க்யூப்னா 3 வருஷங்கிறது அதற்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதில் இன்னொரு ட்ரிக் என்ன, இந்த இங்கே ஆக்சுவலாக பார்த்தோம்னா பிரின்சிபல் அமௌண்ட்டில் 3 ஜீரோ இருக்குது, மொத்த தொகையில் எதுவுமே ஜீரோ இல்லை. அப்போ இந்த 3 ஜீரோ அப்படின்னா 3 ஆண்டுகள் அப்படிங்கிறத நோட் பண்ணலாம். ஆனால் இருந்தாலும் இங்கே அந்த ஃபஸ்ட் மெத்தடே பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்தது என்ன, ரூபாய் 800 என்ற தொகையானது 10% ஆண்டு வட்டியில் வருடத்திற்கு 2 முறை கூட்டு வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் அத்தொகை 929.10 மாறும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஆக்சுவலாக வந்துட்டு இதில் மிஸ்டேக் இருக்குது. என்ன பண்ணால் 926.10 கரெக்டு. இங்கே இங்கிலீஷில் இருக்க இந்த வேல்யூ தான் கரெக்டு. இங்கே 9ன்னு மாறி வந்துருச்சு. ஓகேவா, இப்போ இது எதுக்காக சொல்கிறேன், மொத்த தொகை மேலே நோட் பண்ணுவோம். 92610 நோட் பண்ணுவோம். டிவைடில் இந்த 800ன்னு இருக்குது. ஓகேவா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிளானதை ஒரே ஸ்டெப்பில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த வேலையை நீங்கள் 10ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், முழு நம்பராக மாறும். இதையும் 10ஆல் மல்டிபிள் பண்ணிடணும். மேலே எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணுறோம் அதே நம்பர் தான் கீழே. அப்போ 9261.0ன்னு வரும். அதுக்கு நம்ம ஜீரோ எடுக்க தேவையில்லை. இங்கே 8000 வந்துடும். அப்போ இந்த வேல்யூ என்ன, 8000ங்கிறது 20ஓட க்யூப் வேல்யூ. 9261ங்கிறது 21ஓட க்யூப் வேல்யூ. அப்போது இங்கே பார்த்தோம் அப்படின்னா 3 அப்படிங்கிறது காலத்தோட வேல்யூ. ஆனால் இங்கே காலம் பார்த்தோம்னா என்ன கண்டிஷனில், அரையாண்டுக்கு ஒரு முறை, 2 முறை, வருடத்திற்கு 2 முறை சொல்லிட்டாங்களா. அப்போ வருடத்துக்கு 2 முறை அப்படின்னா நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், 2n எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து n வேல்யூ என்ன, n வேல்யூ 3/2 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1/2ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 19வது கொஸ்டின் பாருங்கள். கூட்டு வட்டி முறையில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகையானது 10 ஆண்டுகளில் ரெட்டிப்பாகிறது எனில் தொடக்க அசலை போல் 8 மடங்காக எடுத்துக்கொள்ளும் வருடம் என்ன? இப்போது ஒரு தொகையை 10 ஆண்டுகளில் ரெட்டிப்பாகுது. ஓகே, 10 போட்டுக்கணும், 2 மடங்குன்னு போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கேன். 8 மடங்காக மாறுதா? அப்போது 2ஓட பவரில் என்ன சப்ஸ்டிட் பண்ணால் 8 வரும், 2ஓட க்யூப் வேல்யூ 8ன்னு வரும். அப்போ இந்த 3 தான் இங்கே நீங்கள் மல்டிபிள் பண்ணால் வேலை முடிஞ்சு. 10 × 3 30 ஆண்டுகளாக 8 மடங்காக மாறும். ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு தொகையானது கூட்டு வட்டி மூலம் 4 வருடங்களில் 3 மடங்காகிறது. இதே வட்டி வீதம் மூலம் தொகையானது எத்தனை வருடங்களுக்கு 27 மடங்காகும்? 4 வருஷத்தில் 3 மடங்கு. அடுத்து 27 மடங்கா, 3ஓட பவரில் எதை அப்ளை பண்ணால் நமக்கு 27 வரும், 3 க்யூப். ஓகேவா, அப்போ அந்த 3ங்கிறதா இங்கே மல்டிபிள் பண்ணிடணும். 12 தான் அதற்கான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆண்டுக்கு எந்த வீதத்தில் கூட்டு வட்டி 3 ஆண்டுகளில் ரூபாய் 10,000 தொகை ரூபாய் 13,310 இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளானதா, இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். மொத்த தொகை மேலே பிரின்சிபல் வேல்யூ கீழே நோட் பண்ணுங்கள். ஈஸியான ஷார்ட்கட்டில் கண்டுபிடிச்சிடலாம். மொத்த தொகை என்ன, 13,310 டிவைடட் பை இங்கே 10,000ன்னு இருக்கும். ஓகேவா, இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். இந்த ஜீரோ சிம்பிளை பண்ணியாச்சு. 3 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்போ கிடைக்கிற வேல்யூ க்யூப் வேல்யூ தான். இங்கே 1000ங்கிறது எதோட க்யூப் வேல்யூ, 10ஓட க்யூப் வேல்யூ. ஓகேவா, அதே போல் 1331ங்கிறது எதோட க்யூப் வேல்யூ, 11ஓட க்யூப் வேல்யூ. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ட்ரிக் சொல்லியிருக்கேன், 10ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 100 கிடைக்கும், 10ஓட 10. அப்போ மேலே அதையே 10ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். என்ன வரும், 110ன்னு வருமா. அப்போ 100 விட எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது, 10 எக்ஸ்ட்ரா இருக்குது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதே ஷார்ட்கட் மூலயமா தான் எந்த கூட்டு வட்டி விதத்தில் ரூபாய் 5,625 ஆனது 2 ஆண்டுகளில் ரூபாய் 6,084 மாறும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், மொத்த தொகை வேல்யூ கீழே, மேலே பிரின்சிபல் வேல்யூ கீழே. மொத்த தொகை என்ன, 6,084 டிவைடட் பை இங்கே 5,625. ஓகேவா, ஸோ அப்போ இந்த நம்பர் நம்ம எதால் சிம்பிளை பண்ணலாம், 3ஆல் சிம்பிளை பண்ணலாமா. 3ஆல் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இங்கே கீழே பார்த்தோம் அப்படின்னா 1 3 3 பேலன்ஸ் 2 26 அப்படின்னா 8 3 24 8 3 24 பேலன்ஸ் என்ன வரும் 2 22னா 7 3 22 21 பேலன்ஸ் 1 15னா
மூவஞ்சா 15. ஓகே, அதே போல் மேலே இருக்க நம்பரையும் 3ஆல் சிம்பிளை பண்ணால் 2 0, இங்கேயும் 2 3 6, பேலன்ஸ் என்ன 2ன்னு வரும். 24 அப்படின்னா 8 3 24. ஓகேவா, அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், 5ஆல் சிம்பிளை பண்ணலாம். 5ஆல் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 5ஆல் சிம்பிளை பண்ண முடியாதா, அகைன் 3ஆலே நம்ம சிம்பிளை பண்ணலாம். 3ஆல் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 6 3 18, இங்கே 2 3 6, பேலன்ஸ் 1, 15 அப்படின்னா 5 3 15. இங்கேயும் அதே 3ஆல் சிம்பிளை பண்ணலாம். 6 3 18, பேலன்ஸ் 2, 22 7 3 21, பேலன்ஸ் 1, 18னா 6 3 18. அப்போ இதில் இருந்து இங்கே இருக்க வேல்யூ என்ன, 676ங்கிறது 26ஓட ஸ்கொயர் வேல்யூ. இங்கே 625ங்கிறது 25ஓட ஸ்கொயர் வேல்யூ. இப்போ நீங்கள் அந்த ஸ்கொயருங்கிறதே பார்க்க தேவையில்லை. இப்போ என்ன ட்ரிக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், கீழே இருக்க 25ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 100 கிடைக்கும், 4. அப்போ அதே 4 இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள். என்ன வரும், 6 24க்கு 4, பேலன்ஸ் 2, 6 8 8 2 10. அப்போ 100ஓட எவ்வளோ அதிகமாக இருக்குது, 104. 4 தான் அதுக்கான அதிகமாக இருக்குது, அதுதான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு அசலுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 1 ரூபாய் எனில் அசல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கு உள்ள வித்தியாசம் 2 ஆண்டுகள் அப்படின்னா என்ன நோட் பண்ணியிருப்போம், இதோட கூட்டு வட்டி தனி வட்டியோட வித்தியாசங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயருங்கிற நோட் பண்ணியிருப்போம். வேல்யூலாம் கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கு உள்ள வித்தியாசம் 1 ரூபான்னு கொடுத்துட்டாங்க, 1 நோட் பண்ணிடுறோம். பிரின்சிபல் அமௌண்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஆர் வேல்யூ என்ன 2%, அப்போ 2/100 இன்ட்டு 2/100. இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணலாம், ரொம்ப ஈஸியானதான். 2ஆல் அடிச்சு கொடுத்தா 50, இதுவே 2ஆல் அடிச்சு கொடுத்தா 50. அப்போ 50 இன்ட்டு 50 என்ன வரும், 5 25ஓட அந்த 2 00. இந்த வேல்யூ இங்கே இருக்குது மேலே மல்டிபிள்காக மாறும். அப்போ இது அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அசல் ரூபாய் 12,000க்கு 3 ஆண்டுகளுக்கு 6-8% என தனி வட்டியும் கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வித்தியாசம் கேட்டாங்கன்னா 3 வருஷத்துக்கு என்ன சொல்லியிருக்கேன், கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் ஈக்குவல் டு பி இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர். அதே போல் 300 + R/100. ஓகேவா, வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்குள்ள அசல் வேல்யூ 12,000, ஆர் வேல்யூ 8%. அப்போ 8/100 மொதல் வருஷம், அதே போல் 8/100 ரெண்டாவது, அதுக்கப்புறம் 3ஆவது வருஷம் 308/100. ஓகேவா, இப்போ இந்த வேல்யூலாம் எப்படிலாம் நம்ம சிம்பிளை பண்ணலாம், 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். ஓகேவா, இது தவிர்த்து வேறு என்ன, இந்த 1 0 இந்த 1 0 மட்டும்தான் கேன்சல் ஆகும். அதுக்கு அடுத்தது இப்போ இன்கேஸ் நம்ம மேலே இருக்க வேல்யூ 5 2ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 5ன்னு வரும், இங்கே 6 அப்படின்னு வரும். ஓகேவா, அதுக்கு அடுத்தது நம்ம 2ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 50, இங்கே என்ன வரும் 1 0 1 5 4ன்னு வரும். மறுபடியும் 2ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 25, இங்கே என்ன வரும், இங்கே 2ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 7 7 77ன்னு வரும். ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் 5 × 25ன்னு வைக்காமல் 100ன்னு வச்சுக்கிட்டா நல்லது அப்படிங்கிற நம்ம இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம எதோட நம்ம நிப்பாட்டலாம், அந்த டிவைடில் 100ன்னு இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா, நான் 100ஆல் தானே 100ஐயும் அந்த 308 தானே நான் அடிச்சு கொடுத்தேன். ஸோ அதை இப்படியே வச்சிடலாம். இப்போ நீங்கள் எந்த நம்பராலலாம் மல்டிபிள் பண்ணலாம், 6 8 8 308 இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிவிட்டு 5ஆல் மட்டும் டிவைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 0 மட்டும் இருக்கிறனால 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சுக்கலாம். ஓகேவா, மல்டிபிள் பண்ணலாமா, 6 8 8 64. ஓகேங்களா, 64 × 6 என்ன வரும், 64 × 6னா 6 24க்கு 4, பேலன்ஸ் 2, 6 6 36, 36 × 2 38. ஓகேங்களா, இது நம்ம இந்த எல்லா நம்பரையும் மல்டிபிள் பண்ணிட்டோம். இப்போ 308ஆல் மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். 308ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இங்கே 8 8 32க்கு 2, பேலன்ஸ் 3, 8 8 64 3 67க்கு 7, பேலன்ஸ் 6 6 3 24 6 30. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த ஒரு 0 மட்டும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 3ஆலே நம்ம டேட்டா மல்டிபிள் பண்ணலாம். 3 12க்கு 2, பேலன்ஸ் 1, 3 24 1 25க்கு 5, பேலன்ஸ் 2, 3 9 2 11. ஓகேங்களா, அப்போ 2 7 2 8 1 1.
இந்த நம்பரை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், 5ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், இப்போ 5ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 2ன்னு வரும். அடுத்து பேலன்ஸ் 1, 18னா 3 15, பேலன்ஸ் 3 32னா 6 3 6 30. ஓகே, பேலன்ஸ் 2 27னா 5 25. பேலன்ஸ் என்ன வரும், 2ன்னு வரும். 2 அப்படின்னா 4 20. அப்புறம் அடுத்தது மறுபடியும் 4. ஓகேங்களா. இப்போது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 டிஜிட் மட்டும் முன்னாடி தள்ளி புள்ளி வைக்க போகிறோம். அப்போ என்ன வரும், இப்போ பாருங்கள் கிடச்சிருக்க வேல்யூ 2 3 6 5 4.4ன்னு வந்திருக்கு. நம்ம டிவைடில் அந்த 100 அப்படியே தான் வச்சுக்கலாம்னு சொன்னோன்னா, ஸோ அப்போ டிவைடில் 100ங்கிற போது இங்கே இருக்க புள்ளி வந்துட்டு ஒரு 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வரும். அப்போ 2 3 புள்ளி 2 3 6.5 4 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போது ஆப்ஷன் ஏ தான் இருக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு தான் கொஸ்டினே வரும். ஓகே, டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் தான், நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் 1200க்கு ஆண்டு ஒன்றுக்கு 10% வட்டி வீதம். ஓராண்டுக்கு தனி வட்டியும் கூட்டு வட்டியும் உள்ள வித்தியாசம் என்ன? இப்போ தனி வட்டியும் கூட்டு வட்டியும் உள்ள வித்தியாசத்தில் 2 வருஷங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதுக்கான ஃபார்முலா என்ன, சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு R/100 R/100 ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே அரையாண்டு கான்செப்ட் கொடுத்துருக்காங்களா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓராண்டுக்கு எத்தனை அரையாண்டு, 2 இருக்கா. அப்போ இதே ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்ன பண்ணணும், பாதியாக எடுத்துக்கணும். இந்த 2 கண்டிஷனை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். பிரின்சிபல் அமௌண்ட் என்ன, 1200. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலாக இங்கே 10 தான், நம்ம அரையாண்டுங்கிற போது 5 நம்ம எடுத்துக்கோம். 5/100 இன்ட்டு 5/100. இதை சிம்பிளை பண்ணாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஓகேவா. சிம்பிளை பண்ணலாமா. ஆக்சுவலாக சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 1200 இன்ட்டு 5 இன்ட்டு 5. இங்கே 5ஆல் அடிச்சு கொடுத்தா 20. அதே போல் இங்கே 1/20ன்னு இருக்கும். ஸோ இந்த 0 இந்த 0 எல்லாத்தையும் நம்ம அடிச்சு கொடுத்துட்றோம். அடுத்து 1 2 6 12, 1 2 2 6. ஓகே, இங்கே 3 மட்டும்தானே இருக்குது. அப்போ கூட்டு வட்டி தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் 3 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு கொஸ்டின் உங்களை ரொம்பவே யோசிக்க வச்சுருக்கோம். அதே போல் எந்த அளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஷார்ட்கட்டு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.